இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த பாடங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்புகிறேன். நாம் இன்று படிக்கப் போவது 11வது பாடம். நாம் பிலிப்பியர் புத்தகத்தை முடித்து கொலோசேயர் புத்தகத்தை நாம் ஆராய்ந்து வருகிறோம். அந்த வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது லெசன் நம்பர் 11. இப்போ 11வது பாடம் எந்த அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டது? 10வது பாடத்தில் நாம் கொலோசேயர் 2ஆம் அதிகாரத்தை படித்தோம். இப்போ 11வது பாடத்தில் நாம் கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 25 வசனங்கள் இருக்கிறது. அந்த 25 வசனங்கள் முழுவதுமாக நாம் இப்போ படிக்க போவது இல்லை. மாறாக கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 17 வசனங்களை ஆராய்வது தான் இந்த பாடத்தினுடைய அடிப்படை. உங்களுக்கு புரியுதா? நாம் ஆராய போவது 3ஆம் அதிகாரம் கொலோசையர் புத்தகத்தில் முதல் 17 வசனங்களை மட்டும்தான் படிக்க போகிறோம். இந்த முதல் 17 வசனங்களை ஒரு 4 பகுதிகளாக பிரிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, முதல் 4 வசனங்கள் முதல் பகுதி, வசனம் 5 முதல் வசனம் 8 வரை 2வது பகுதி, வசனம் 9 முதல் வசனம் 11 வரை 3வது பகுதி, வசனம் 12லிருந்து 17 முடிய 4வது பகுதி. 1லிருந்து 4, 1, 5, 6, 7, 8 இது 2வது பகுதி, 9, 10, 11 இது 1வது பகுதி, 4வது 12லேருந்து 17 வரைக்குங்க. ஸோ இதில் என்ன 4 எப்படி பிரிச்சிங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க பாடத்துக்குள்ளே போவோம். ஜெபத்தோடு நம்ம ஆராயும் பொழுது மிக அற்புதமான பாடமாக நமக்கு இது மாறும். ஜெபம் பண்ணலாமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, இந்த மேலான கிருபைகளுக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தேவரீர், எங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற பாடத்தை நீர் தாமை கொடுத்து வருகிறீர். அதற்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த பாடங்களை ஏனோதானோ என்று நாங்கள் படிக்காமல் அதிக ஜெபத்துடன், அதிக தாழ்மையுடன், அதிக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்துடன் நாங்கள் படித்து புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஐயா. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் பாடம் நம்பர் 11. கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பவுலார் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே வர்றார். அது என்ன காரியம் அப்படின்றத சற்று நம்ம பார்க்கணும். வாங்க, கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாருங்களேன். என்ன சொல்கிறாரு? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். என்னவா? மேலானவைகளை தேடுங்கள். இப்போ அடுத்தது பாருங்க, பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். என்ன வார்த்தை திரும்ப திரும்ப வருது? மேலானவைகளையே தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். என்ன? சரி, அப்ப பாருங்க, நம்ம எதை தேடக்கூடாது? பூமிக்குரியவைகளே அல்ல, மேலானவைகளை நாம் தேட வேண்டும். மேலானவைகளை தேடுவது மட்டுமல்ல, மேலானவைகளை நாம் நாட வேண்டும். ஆங்கிலத்தில் சீக் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்ப மேலானவைகளை தேடுங்கள். தேடுறது மட்டும் இல்லை, நம்ம அதை நாடுறது. அங்கே வார்த்தை செட். அங்கே நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள், அங்கேயே உங்கள் மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலான இடத்திலேயே உங்கள் மனம் இருக்க வேண்டும் என்று அங்கே அதுக்கு அர்த்தம். அப்போ நம்ம எதை தேடக்கூடாதுங்க, எதை நாடக்கூடாதுங்க? பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாம் நாட வேண்டும். அங்கேயே நம்ம மனசு இருக்கணும். ஏன் நம்ம கீழே தேடக்கூடாது? ஏன் நம்ம பூமிக்குரிய தேடக்கூடாது? ஏன் நம்ம பரலோகத்துக்குரியவைகள் அல்லது மேலானவைகளை நம்ம ஏன் நாட வேண்டும்? சரிங்களா? ஆன்சர் கொலோசையர் 3:1 முதல் பகுதி திரும்பவும் வாசிக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு அது அர்த்தம் புரியும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அப்ப மேலானது இடத்துல என்ன இருக்குது? வலது பாரசத்துல கிறிஸ்து இருக்கிறாருங்க. ஆக கிறிஸ்து அங்க இருக்கிறபடினால அந்த இடத்தை தேடுங்க. என்ன? வலது பாரசத்தை ஏன் தேடணும்? கிறிஸ்து அங்க இருக்கிறார். சரிங்க, கிறிஸ்து அங்க இருந்தாருன்னா ஏங்க கிறிஸ்துவ போய் தேடணும்? இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? சரி, வசனம் 3 வசனம் 4 நம்ம வாசிக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப என்னவா? உங்கள் ஜீவன், உங்க உயிர் கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிருக்குது.
இப்போ அடுத்து இன்னொரு வார்த்தை பாருங்க, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது. அப்போ நம்ம உயிர் கிறிஸ்துவோடு கூட அங்கே வந்து மறைஞ்சிருக்கு. நம்முடைய உயிர் என்ன அப்படின்னா, கிறிஸ்து தான் நம்ம ஜீவன், கிறிஸ்து தான் நம்ம உயிர். அப்போ நம்ம உயிர் அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. ஆகையினால உங்கள் உயிர் இங்கே இல்லை, இந்த பூலோகத்தில் அல்ல, பூமிக்குரிய காரியங்கள் அல்ல. எனவே உங்கள் உயிர் அங்கே போனபடினால, உங்கள் ஜீவன் அங்கே போனபடினால, எங்கே ஜீவன் இருக்குதோ அங்கே தேடு, எங்கே ஜீவன் இருக்குதோ அந்த நாடு. அப்போ நம்ம உயிராகிய கிறிஸ்து அவர் மேலே இருக்கிறார். நம்முடைய உயிராகிய கிறிஸ்து அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் பிதாவினுடைய வலது வாரிசில் இருக்கிறார். எனவே நீ அங்கே தேடு, இங்கெல்லாம் தேடிட்டு இருக்காத, உன் மனசை அங்கே பறிகொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். அப்போ உடல் மாத்திரம் இங்கே இருக்கட்டும், உங்கள் இருதயம் எங்கே இருக்கணும்? உங்கள் இருதயம் மேலானவைகளில் இருக்கணும், உங்கள் இருதயம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். சரி, அப்போ உடல் இங்கே இருக்கலாம், மனசு இங்கே இருக்கலாமா? மனசு இங்கே இருக்கலாகாது. மனசு எங்கே இருக்கணும்? கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கணும். ஏன் கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே நாடணும் அப்படின்னா, உயிரியா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான உயிர் இருக்கே, அது உன்னிடத்திலிருந்து வரல, அவரிடத்திலிருந்து என்ன செய்யுது? இங்கே உயிர் வருது. அப்போ நம்ம யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயம் வாசிக்கிறோம்ல, செடி கொடி விஷயம் வாசிக்கிறோம்ல. அப்போ அந்த கொடி தனித்திருக்குமானால் அது அப்படியே உலர்ந்து போயிடும். அது என்ன செய்யணும்னு சொன்னால், அது செடியில் அப்படியே படர்ந்து இருக்கணும். படர்ந்து இருக்கல அப்படின்னு சொன்னால் அது செத்துரும் பாருங்க. அப்போ அது மடிக்கும். அது போல தான் நம்ம வந்து கிறிஸ்து தான் நம்ம உயிர், கிறிஸ்து தான் நம்ம ஜீவன், கிறிஸ்து அங்கே தான் இருக்கிறாருன்னா நம்ம மனசு இங்கே இருக்கக்கூடாது, நம்ம மனசு அங்கே இருக்கணும். உங்கள் மனசு அங்கே இருக்குதா? யோசிங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், உடல் இங்கே இருக்கலாம், உள்ளம் எங்கே இருக்க வேண்டும்? உள்ளம் எதை சுற்றி சுற்றி ரிங்காரம் அடிக்கணும்? மேலானவைகளிலேயே, கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியத்திலேயே நம்ம மனசு அங்கே போயிட்டே இருக்கணுங்க. மனசு எங்கே அலைபாயுது உங்களுக்கு? இங்கேயா அங்கேயா? கிறிஸ்து அங்கே இருக்கிறாரு, மனசு அங்கே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை ஒன்று நான் வாசிக்க விரும்புகிறேங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு 6ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், மத்தேயு 6:21. வாங்க, மத்தேயு 6:21 என்னன்னு பாருங்க. ஓகே, மத்தேயு 6:21 பாருங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். என்னவா? மனசு எப்போ எங்கே இருக்கும் அப்படின்றதுக்கு ஆண்டவர் ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தாங்க வந்து உங்களுடைய மனசும் இருக்கும். இப்போ கொலோசியர் 3:1 சொல்லுது, கொலோசியர் 3:2 சொல்லுது, நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஏன் நம்ம பொக்கிஷம் அங்கே இருக்குது. உங்கள் பொக்கிஷம் அங்கே இருக்குமானால், உங்கள் பொக்கிஷம் கிறிஸ்துவானால், நீங்கள் மேலானவைகளை தேடுவீங்க. உண்மையிலே உங்கள் பொக்கிஷம் கிறிஸ்துவா? உண்மையிலே உங்கள் பொக்கிஷம் வந்து மேலான காரியங்களா அப்படின்னா, மனசு ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிட்டே இருக்குங்க. சரி, அப்போ நம்ம எதை தேடணும்? மேலானவைகளை தேடணும். எதை தேடக்கூடாது? பூமி கிடைத்த காரியத்தை தேடக்கூடாது. மேலானவை ஏன் தேடணும்? கிறிஸ்து அங்கே தான் இருக்கிறார். ஏன் கிறிஸ்துவை தேடணும்? உயிர், ஜீவன் அங்கே தான் இருக்கிறது. இப்போ இந்த மனசு, நம்ம மனசு அங்கே இருக்குதா? ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். நம்ம மனசு வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு, சில சமயம் சர்ச்சில் போய் உட்காந்துருந்தாலும் கூட வீட்டு ஞாபகம், பிஸ்னஸ் ஞாபகம், எப்படா வந்து சர்ச்சு முடியும், பிரசங்கம் முடியும், மனசெல்லாம் அங்கே தான் இருக்குது. இப்போ உண்மையிலேயே நம்ம மனசு மேலானவைகளுக்காக தேடி நாடி ஏங்கி கொண்டு இருக்கிறதா? உண்மையிலே சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க, உங்கள் மனசு அவர்கிட்ட தான் இருக்குதா? உங்கள் மனசு இங்கே இல்லாமல் அங்கே தான் இருக்குதா? இங்கே சற்று யோசிச்சு சொல்லணுங்க. ஏன் அப்படின்னா, பைபிளில் ஒரு நல்ல ஒரு உதாரணம் ஒன்று இருக்குதுங்க. என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு அம்மா பாருங்க, அவங்க சரீரம் வேற எங்கேயோ இருக்குது, ஆனால் மனசு வேற எங்கேயோ இருக்குது. யார் இந்த அம்மா?
ஆண்டவர் வெளில வான்னு சொல்லிட்டாரு. லோத்து மனைவி வெளில வந்துட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுடைய மனசு எங்கே இருந்துச்சு? மனசு எங்கே இருந்துச்சோ அங்கே தான் அவன் கண்ணு போச்சுங்க. மனசும் கண்ணும் ஏன் போச்சு? பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் கண்ணு போச்சு. பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் மனசு போச்சு. அப்போ அந்த அம்மாவுடைய பொக்கிஷம் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அங்கே சோதோம் குமாரெல்லாம் வீடுங்க. ஸோ அந்த வீட்டு மேலே அவன் கவனம் இருந்தபடினால திரும்பி பார்த்தாள், உப்பு தூணானாள். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்கள் பொக்கிஷம் கிறிஸ்துவா? அல்லது உங்கள் பொக்கிஷம் இந்த லோத்து மனைவி போல உங்களுடைய உலகமா, உலகத்தினுடைய கஷ்டமா, உலகத்தினுடைய இன்பமா, உலகத்துக்கு அடுத்த இச்சைகளா, என்னது? சரி, அப்போ இங்கே அதை நான் என்ன சொன்னேன், மனசை தொட்டு சொல்லணும். நம்ம சபைக்கு போகிறோம். சபைக்கு போகிற மற்ற 6 நாட்கள் நம்மளுடைய மனசு எங்கே இருக்கிறது? பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அங்கே தான் உங்கள் மனசு இருக்கும். சரி, இப்போ நம்ம மனசு அங்கே இல்லைன்னு சொன்னால் நம்ம மனசு யார் மனசு மேலானவைகளை தேடும்? யாருடைய இருதயம் மேலானவைகளை நாடும்? யாருடைய இருதயம் கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார், வலது பாசத்தில் இருக்கிறார், மனசு இயல்பா அது எப்படி அங்கே போகும்? சூரியன் எப்படி வருதோ சூரியகாந்தி பூ அப்படியே திரும்பும். அப்போ யோசிங்க, அந்த மாதிரி இருக்குதா மனசு? இல்லைல்ல. அப்போ எப்படி கொண்டு வர்றது? யார் மனசு மாதிரி இருக்கும்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1. என்னடா அது, கொலோசியர் 3:1 அவ்வளோ விஷயம் இருக்குதா? திரும்ப 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 அங்கேயே வரும். எதை தேடணும்? அங்கே தான் பார்த்தோம். ஏன் தேடணும்? கிறிஸ்து அங்கே இருக்கிறார், அங்கே தான் பார்த்தோம். யார் தேடுவாங்க அப்படின்ற காரியமும் 3:1 தான் இருக்குதுங்க. அப்போ 3:1 பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் என்னவா? இஃப் யூ ஆர் ரிசரக்டட் இன் கிரைஸ்ட். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட உயிர் தெழுவீர்களானால் நீங்கள் மேலானவைகளை நாடுவீங்க, மேலான காரியத்தை நீங்கள் தேடுவீங்க. அப்போ யார் தேட மாட்டா? யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுடன் கூட எழலையோ, யார் யாரெல்லாம் கிறிஸ்து எழுந்தாரு அவங்களும் எழுந்திருக்கலையோ அவங்க இந்த உலகத்துக்கு எடுத்த காரியங்களையே யோசிப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? நம்ம ஏன் உலகத்துக்கு எடுத்த காரியத்தை யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்னும் எழுந்திருக்கலையோ. நம்ம எழுந்திருந்தோமானால் மனசு அங்கே ஓடுங்க. நம்ம எழுந்திருக்காதனால தான் மனசு இந்த உலகம் தரக்கூடிய இன்பம், இந்த உலகம் தரக்கூடிய துன்பம் இதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே கிடக்குதுங்க. அப்போ யாரு நாடி தேடுவா? யாரு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பா? யாருக்கு கிறிஸ்து தான் பொக்கிஷம் அப்படின்னு யாருக்கு தோணும்? அப்படின்னா யார் யாரெல்லாம் எழுந்திருக்கிறாங்களோ அவங்க பொக்கிஷம் இந்த உலகத்தில் கிடையாதுங்க. அந்த பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. அவங்க மனசு அங்கே இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு விஷயம்? அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம மனசு அங்கே என்ன செய்யுது இருக்கணும்னு சொன்னால் நம்ம எழுந்திருக்கணும். ஓகேவா? சரி, அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டோம். அப்போ நம்ம மேலானவர்களை தேடணும்னு சொன்னால் உயிர் தெழுந்தால் மட்டும்தான் மேலானவர்களை தேட முடியும். ஆனால் நம்ம உயிர் தெழலைன்னு சொன்னால் தேட முடியாது. அப்போ இங்கே தான் புரிந்து கொள்ளுகின்ற அடிப்படையான ஒரு பாடம் நம்பர் 1, உங்கள் மனசு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் மனசு இருக்கும். புரியுதா? 2வது வருவோம். இப்போ கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தவர்கள் தேடுவார்கள் சொன்னோம்ல. கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தவர்கள் எப்படி உயிரடைவது? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எப்படி உயிரடைவது அப்படின்னா, வாங்க ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துடணும். ரோமர் 6:5 பாருங்க. ஏன்னா உயிர்க்கணும் அப்படின்னா மனசு அங்கே இருக்கணும்னா உயிர்த்து எழணும் இல்லையா? அப்போ யார் உயிர் தெழுவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரோமரில் படிச்சுட்டு திரும்பி கொலோசியர் போகிறோம். ரோமர் 6:5 பாருங்களேன். யார் உயிர் தெழுவா? Who shall be resurrected in Christ? வசனம் 5, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். என்னவா? யார் உயிர்த்தெழுவா அப்படின்னா, யார் யாரெல்லாம் கிறிஸ்துவோடு கூட மரிச்சாங்களோ அவங்கெல்லாம் கிறிஸ்து எழுந்திருந்தது போல அவர்களும் கூட எழுந்திருப்பார்கள். உங்களுக்கு புரியுதா? அப்போ நம்ம மனசு மேலானவர்களை தேடணும், மனசு கிறிஸ்துவை தேடணும், மனசு ஜீவனை தேடி பார்க்க வேண்டும். அப்படின்னா உயிர் தெழுதலும் பிரதர். எப்படிங்க உயிர் தெழுவது அப்படின்னா, நம்ம மரித்தோமானால்
கிறிஸ்து மரித்தார், நானும் மரித்தேன்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம்? உயிரடையலாம். இப்போ உங்களுக்கு கேள்வி என்ன வரணும்? இயல்பா தேடணும்னா உயிர் திரணும், உயிர் திரணும்னா மறிக்கணும். இப்போ மறிக்கணும்னா அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி நேரம் வந்திருக்கணுமே. என்ன கேள்வி வருதுங்க? என்ன கேள்வினா பாருங்க, எப்படி மறிப்பது? ஏன்னா இயல்பான ஒரு விஷயம். ஒருத்தன் வாழணும்னு ஆசைப்படுறது இயல்பா அல்லது சாகணும்னு ஆசைப்படுறது இயல்பா? எது விருப்பம் நமக்கு? நம்ம வாழணும்னு ஆசைப்படுவோம். இப்போ இயற்கைக்கு மாறாக நம்ம மறிக்கணுன்ற ஆசை யாருக்குங்க வரும்? பாருங்க, ரோமர் 7க்கு வாங்க. ரோமர் 7 வசனம் 9. ரோமர் 7 வசனம் 9. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்ப எப்ப செத்தேன்? ஒரு காலத்துல எனக்கு சத்தியம்ன்றது ஒண்ணு எனக்கு தெரியல, கற்பனை அப்படின்றது தெரியல, தேவனுடைய வார்த்தை என்பது தெரியல. ரொம்ப பெரிய ஆள் மாதிரி இருந்தேன் நான். என்ன மாதிரி ஒரு நீதிமான் யாருமே கிடையாதுங்க. ஆனா நியாயப்பிரமாணம் வந்தபோது எனக்குள்ள இருக்கிற பாவம் தெரிந்தது, உயிர் கொண்டதுன்னா தெரிந்தது. அப்ப சத்தியம், வார்த்தை, 10 பிரமாணம் என் வாழ்க்கையில வந்தபோது, எனக்கு புரிதல் வந்தபோது, நீ எப்படி பணத்தை டீல் பண்ற, இங்க செய்ய வேண்டிய காரியம் செய்யலையே. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஐயோ இது திருட்டா, ஐயோ மனசு குற்ற உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. செத்தேன், மரித்தவனானேன். அப்ப ஆண்டவர் நம்மளை மரிப்பதற்கு என்னத்தை கொண்டு வராரு? 10 பிரமாணத்தை வாழ்க்கையில கொண்டு வராரு. 10 பிரமாணத்தை கொண்டு வந்து என்னை மரிப்பதற்கு பார்க்கிறார், என்னை சாவடிப்பதற்கு பார்க்கிறார். உங்களுக்கு விஷயம் புரியுதா? உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வசனம் ஒன்று, 10 பிரமாணத்தால தான் மரித்தேன் அப்படின்ற விஷயம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் எங்கேயோ வருதுங்க. நியாயப்பிரமாணத்தினால தான் நான் மரித்தேன் அப்படின்ற விஷயம் எங்கே இருக்குது? நான் வசனம் சொல்ல, நீ கண்டுபிடிங்க. ஏன்னா பைபிள் ரொம்ப அழகான புத்தகம். ஒரு கருத்து பல இடங்கள்ல வரும், கருத்து ஒற்றுமை உள்ள புஸ்தகம் தான் இந்த பைபிள். அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் நான் மரித்தேன். அப்போ நான் உயிர்க்கணும், கிறிஸ்துவுக்குள்ள உயிர்க்கணும்னா நியாயப்பிரமாணத்தால் நான் மரிக்கணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ பாருங்க, நம்ம மரித்தால்தான் உயிர் தள்ள முடியும். உயிர் தெழுந்தால்தான் கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க நம்ம நாடி தேட முடியும். அப்ப எப்படி நம்ம மரிப்பது? பிரமாணத்தால் தான் மரிக்க முடியும். மரிச்சாதான் உயிர் தெள்ள முடியும். உயிர் தெளினாதான் மேலானவளை தேட முடியும். அப்ப மேலானவளை தேடுறதுக்கும் பிரமாணத்திற்கும் சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தம் இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. சரி வாங்க, இப்ப கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இப்படி பிரமாணத்தினால மரித்தவர்கள் பற்றி அங்க என்ன சொல்லுது பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கொலோசியர் 3 வசனம் 5 பாருங்க. ஆகையால் விபசாரம், அசுத்தம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். மார்டிஃபை, மார்டிஃபைன்னு அர்த்தம் என்ன? அழிச்சு போடு. அப்ப என்ன பண்ணுமா பாருங்க, இதே விஷயம் வசனம் 9லயும் வருகிறது. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனை அவன் செய்கைகளை களைந்து போட்டு. அப்ப மீண்டும் இங்க விஷயம் வருதா? அப்ப மேலானவர்களை தேடுங்கள் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? அழித்து போடுங்கள். அப்ப அழித்து போடுங்கள் அர்த்தம் என்ன? எதை அழிச்சு போடுங்க? அப்ப அந்த அவயங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னா அர்த்தம் என்னங்க? அவயங்களை அழித்து போடுங்க அர்த்தம் என்ன? அவை என்ன செய்து? ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை 5 விஷயங்களை, இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அப்படின்னா நம்ம அழிச்சு போடணும்ன்றார். உயிர் தள்ளணும்னு சொன்னா அழிச்சு போடணும். எதை அழிச்சு போடணும்? எதை மாட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அவயங்களை, உங்க சரீரத்தை அழிச்சு போடு அப்படின்னு சொல்றாரு. சரீரத்தை அழிச்சு போடுனா அர்த்தம் என்ன? சரீரத்தை அழிச்சு போடுனா அர்த்தம் என்ன? இப்போ பைபிளில் அதுவும் பவுலுடைய எழுத்துக்கள் மிக மிக அருமையானவைகள். ரொம்ப கடினமானதெல்லாம் கிடையாது. ஒப்பிட்டு பார்க்கும்போது அழகா புரிஞ்சுக்கலாம் பாருங்க.
இங்கே அழிச்சு போடுன்றார், சாவடின்றார், சித்திரவதை செய்கின்றார். அப்போ அதுதான் மார்டிஃபை. அப்போ அவயங்களை அழித்து போடு. அவயங்களை அழித்து போடுறா என்ன அர்த்தம்? சரிங்களா? பைபிளில் ஒரு அழகான உதாரணம் இருக்குல்ல. வாங்க அங்கே வாங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. மத்தேயு 5:29 பாருங்க. 5:29. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். அப்போ நீ பரலோகம் போகணும்னு சொன்னால் நீ என்ன செய்ய? உனக்கு தப்பு செய்ய வைக்கிற உன் கண்ணை என்ன செய்கின்றார் ஆண்டவர்? கண்ணை பிடுங்கி போட்டுரு, தரிச்சு போட்டுரு. உன் வலது கை உனக்கு தப்பை உண்டாக்குது அப்படின்னா எப்போ பார்த்தாலும் கையை நீட்டி அவனையும் அடிச்சு போடுறான்னு சொன்னால் இந்த கையை வெட்டி போடு, இந்த கண்ணை போடு. இந்த காது உலக பிரகாரமான காது இதை கேட்டே இருக்குதா? இந்த காது இல்லாமல் நீ போ, காதை வெட்டி போட்டுரு. நிறுத்துவோம், யோசிப்போம். கண்ணை ஆண்டவர் உண்மையிலே பிடுங்க சொல்கிறாரா? கையை வெட்ட சொல்கிறாரா? காதை வெட்ட சொல்கிறாரா? அதான் அர்த்தமா? கண்ணுன்னு சொன்னால் கண்ணு கிடையாதுங்க. கண்ணினுடைய பார்வை, கண்ணினுடைய செயல்கள். அப்போ நீ அந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் அந்த பாவத்தை விட்டுருப்பா. கண் வழியாக செய்யக்கூடிய பாவத்தை விட்டுரு. உங்களுக்கு புரியுதா? அப்போ மிருகத்தின் முத்திரை கையில் வாங்குவாங்க. கைனா கைகளிலாவது நெற்றியிலாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? நெத்தினா நெத்தி கிடையாது, நெத்தியினுடைய செயல். சரிங்களா? யோசனைகளில் கைனா கை கிடையாது, கிரியைகள். என்ன? அப்போ கண்ணை தரிச்சு போடு அப்படின்னா கண்ணு கிடையாது, கையை தரித்து போடு, கை கிடையாது. அவயங்களை தரித்து போடுங்கள், அவயங்களை அழிச்சு போடுங்கள். அப்படின்னா ஏதோ ஒவ்வொரு பார்ட்டாக வெட்டி போடாத. அப்படி எப்படி உயிரோடு இருப்ப நீனு? சரியா? ஸோ அப்போ அவயங்களெல்லாம் அழித்து போடுங்கள்னு அர்த்தம் என்ன? அவனுடைய கிரியைகளை அழித்து போடுங்கள். இதுதான் பவுலார் சொல்கிறார் பாருங்க. ரோமர் 8:13 பாருங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின், அடுத்த வார்த்தையை கவனிங்க, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். உங்களுக்கு புரியுதா? எதை அழிச்சு போடணுமா? எப்படி அழிச்சு போடணுமா? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை. அப்ப கண்ணு என்ன செய்யுதுன்னு சொன்னா தப்பா பார்க்குது, காது தப்பா கேட்குது, கண்ணு தப்பா பார்க்குது, நாக்கு தப்பா ருசிக்குது, கால் எங்க போகக்கூடாது அங்கதான் போயிட்டு இருக்குது. அப்படின்னா அதன் செய்கைகளை அழித்து போடு, அதன் செய்கைகளை நீ அழித்து போடு. அதுதான் சொல்ற. அப்பதான் நீ பரலோகம் போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாருன்னா இங்க ஆண்டவர் பவுல் வழியா என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ உயிர் தழ வேண்டுமானால் நீ மரிக்கணும் அப்படின்றத சொல்றார். மரிக்கணும்னா எங்க மரிக்கணும்? உன் அவயங்களை அழிச்சு போடு. அவையன்னா இந்த ஐம்புலன்களை அழிச்சு போடா. ஐம்புலன்களை அழிக்க சொல்லல, புலன்களுடைய செயல்களை அழிச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். இப்ப மார்டிஃபை அப்படின்னு சொன்னோம்னா ஆங்கிலத்துல அழிச்சு போடு. அதை அதை அழிச்சு போட்டுரு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா அதை ஆளுகை செய். அப்ப என்ன அர்த்தம்? இந்த சரீரத்தை, மாம்சத்தை அல்லது பழைய மனுஷனை நீ என்ன செய்யணும்னு சொன்னா நீ ஆளுகை செய்ய வேண்டும். நீ ஆளுகை செய்ய வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? அப்ப நம்ம கிறிஸ்து மரித்தார், நானும் மரிச்சிட்டேன். கிறிஸ்து மரித்தார், நானும் மரிச்சிட்டேன். இப்போ கிறிஸ்து எழுந்தார், நானும் எழுந்திருக்கிறேன். எழுந்த பிற்பாடு ஏன்னா நான் ஒரு டைம் நான் மன்னிப்பு வாங்கிட்டேன் அப்படின்றது மட்டும் அல்லாமல் நான் இப்போ என்ன செய்யணும்னா என் அவயங்களை நான் என்ன செய்யணும்? சாகடிக்கணும். என் அவயம் என்ன சொல்லுதோ அது பேச்சுக்கு போகாம ஆவியானவர் என்ன சொல்றாரோ, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு செவி கொடுப்பது தான் மரிப்பது. உங்களுக்கு புரியுதா? இது இப்ப சாப்பிடலாம், இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுங்க. நாக்கு, கண்ணு எல்லாம் சொல்லும். ஆனா தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமானால் ஆவியானவர் பேசுவாரு, இதை சாப்பிடாத, இது சாப்பிட்ற நேரம் கிடையாது, சாப்பிட்ற அளவு கிடையாது சொல்லுவாருங்க. இதை பார்க்காத அப்படின்னு சொல்லுவாருங்க. எப்ப வசனம் உள்ள இருந்துச்சுன்னா ஆவியானவர் பேசுவார். அதான் சொல்றாரு, அதுதான் உங்கள் அவயங்களை நீங்கள் தரித்து போடுங்கள், உங்கள் அவயங்களை அழித்து விடுங்கள், உங்கள் அவயங்களை ஆளுகை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாருங்க. அப்ப உங்களுக்கு விஷயம் புரியுதா? உங்களுக்கு
கொலோசியர் 3:7 பாருங்களேன். நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது, அதாவது கீழ்ப்படியாமல் பிள்ளைகளுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ இந்த அவயங்கள் நம்ம இடம் கொடுத்துட்டு போனோம்னா என்னென்னலாம் காரியம் நடக்குது பாருங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. ரோமர் 8:3 வாசிச்சோமா? சரீரத்தின் செய்கைகளை ஆவியினாலே அழித்து போடுங்கள். அதே விஷயம் இங்க வந்துருச்சு பாருங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் அழிச்சு போடுங்கள். முதல் விஷயம் பரலோக சிந்தையை பார்த்தோம். ரெண்டாவது, எப்படி இந்த மாம்சத்தை நம்ம ஆளுகை செய்வது, இதுதான் ரெண்டாவது விஷயம். அப்ப ஆண்டவர் அங்க இருக்கிறாரு, உங்க பொக்கிஷம் அங்க இருக்குன்னா நீங்களும் அங்க இருப்பீங்க. யார் மனசு அங்க இருக்கும்? யார் யாரெல்லாம் உயிர்த்தாங்களோ அவங்க மனசு அங்க இருக்கும். ரைட்டுங்களா? இப்ப யார் யார் மனசெல்லாம் அங்க இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்களாம்? அவங்க அவயங்களை அழிச்சு போடுவாங்க. அப்படின்னா அவயங்களினுடைய செயல்களை அழிச்சு போடுவாங்க. அவங்க அவயங்கள் என்ன சொல்லுதோ அதன்படி போகாம அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படி போவாங்க. அப்படி அவயங்கள் சொல் பேச்சை கெட்டு போறவங்க என்ன செய்வாங்களாம்? கோபப்படுவாங்க, மூர்க்கமா இருப்பாங்க. பொறாம என்ன செய்யணும்? இன்னொருத்தர் வளர்ச்சியில பொறாம என்ன செய்யணும் இருக்கும். அவங்க வாயில என்னைக்குமே தப்பான வார்த்தை வராது. ஆனா தொடர்ந்து இன்டர்வல் விட்டு இன்டர்வல் கெட்ட வார்த்தை வந்துகிட்டே இருக்குங்க. தூஷணம் வரும், வம்பு வார்த்தை என்ன செய்யும்? வரும். பொய் என்ன செய்யும் சொன்னா வரும். உங்க வாயில தூஷணம் வருதா? உங்க வாயில வம்பு வார்த்தை வருதா? ஏட்டிக்கு போட்டி நீங்க குடும்பத்துல பேசிட்டு இருக்கிறீங்களா? சபையில பேசுறீங்களா? யோசிச்சு பாருங்க. வெளியில பேச மாட்டோம், ஆனா வீட்டுக்குள்ள எப்படி பேசிட்டு இருக்கிறோம் நம்ம? அப்ப உங்களுடைய மனசு உண்மையிலேயே அங்க கிறிஸ்துக்குள்ள இருக்குதா? நீங்க மேலானவளை தேடுறவங்களா? அல்லது பொய் வார்த்தை பேசுறீங்களா? வீம்பு வார்த்தை பேசுறீங்களா? கெட்ட வார்த்தை பேசுறீங்களா? வார்த்தைகளை எத்தனை முறை போடுறாரு பாருங்க. உங்க வாழ்க்கையில கோபம் இருக்குதா? மூர்க்கம் இருக்குதா? இவ்வளவு குணாதிசயங்கள் இதெல்லாம் என்னன்னா, மனசு அவயங்கள் சாகடிக்கப்படலைன்னா இதெல்லாம் என்ன செய்யும் சொன்னா வெளிப்படும். ஆக நம்ம தேவனுடைய ஆவியினாலே நாம் நம்மளுடைய சரீரத்தை, நாம் நம்முடைய பாவ மாம்சத்தை, அதன் கிரியைகளை நாம் அழிச்சு போட வேண்டும். இப்ப முதல்ல பார்த்தது பரலோக சிந்தை. பரலோக சிந்தை எப்படி கொண்டு வர்றது? உயிர் தெழணும்னு சொல்லி படிச்சுக்கிட்டோம். ரெண்டாவது, பூமிக்கு அடுத்த காரியத்தை எப்படி நான் அழிக்கிறது? பூமிக்கு அடுத்த காரியங்களை உற்பத்தி பண்ணுகின்ற அந்த காரியத்தை என்ன செய்ய நம்ம அழிச்சு போடணும். இன்னொரு வார்த்தை கூட இருக்குதுங்க. இந்த அழிச்சு போடுங்க, மார்டிஃபை என்பது அழிச்சு போடுங்க. மார்டிஃபை என்பது ஆளுகை செய்யுங்க. மார்டிஃபை என்பது இன்னொரு வார்த்தை என்னன்னா, அது தீனி போடாமல் இருந்தீங்கன்னா செத்துரும். என்ன? தீனி போடாமல் இருங்க. உங்களுடைய அவயங்களுக்கு பாவத்தை செய்வதற்குரிய பலனை கொடுக்காதீங்க. அது விரும்புகிற ஒரு விஷயத்தை கொடுக்காதீங்க. ஏன்னா அதை சாகடிங்க. ஆவிக்குரிய விஷயத்தை பலப்படுத்துங்க, மாம்சத்திற்குரிய விஷயத்தை பலவீனப்படுத்துங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆவி பலமாக இருக்கும், மாம்சம் பலவீனமாக இருக்கும். அது ஆளுகை செஞ்சிடும், ஜெயிச்சிடலாம் பாருங்க. அப்போ நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் மேலும் மேலும் நீங்கள் பலமாக இருக்கிறீங்களா? அல்லது மாம்சத்துக்கு அடுத்த விஷயத்தை நீங்கள் போஷிச்சுட்டே இருக்கிறீங்களா? இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ரெண்டாவது விஷயம். அதாவது ரெண்டாவது விஷயம் என்ன? நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்கிறோமா? ஆவினாலே நாம் அழிக்கிறோமா? இது நம்ம யோசிக்கிறோங்க. ரெண்டாவது விஷயம். இப்போ மூன்றாவது விஷயத்துக்கு வருவோம். என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். பவுலாரு வசனம் 9 இருந்துங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புது மனுஷனையும் தரித்து கொண்டிருக்கிறீர்களே. வசனம் 9 வசனம் 10 2 மனுஷன் இருக்கிறாங்க. 2 மனுஷன் என்ன? ஒன்று பழைய மனுஷன், இன்னொன்று புது மனுஷன். இப்போ பழைய மனுஷன் போய் புது மனுஷன் வர்றது எப்படி? திரும்பியும் அதே பாயிண்ட்டுக்கு வர்றாரு. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தது உண்டானால் செத்தாதான்ப்பா உயிர் தெழுவீங்கன்னு சொன்னார்ல. இப்போ எப்படி உயிர் தெழுவது? என்ன? பரலோக சிந்தை பூலோக சிந்தையை அழித்து போடுதல் அப்படின்ற ரெண்டாவது விஷயத்தை படிச்சுக்கிட்டோம். இப்போ
இப்போ எப்படி இந்த சிந்தை மாறணும்? அதுதான் வசனம் 10ல் சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. வசனம் 10, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ புதிய மனுஷன் எப்படி வரானா? அறிவினால வரான், ஞானத்தினால வரான். எப்படி சொல்கிறீங்க பிரதர்? உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? என்றைக்குமே பவுலுடைய எழுத்துக்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். இங்கே வர்ற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பழைய மனுஷன், புது மனுஷன் அப்படின்ற வார்த்தையை கவனிச்சிங்களா? இப்போ அடுத்த இன்னொரு வார்த்தை பாருங்கள், இன்னொரு விஷயம் பாருங்கள். இந்த சரீரத்தின் அவயங்களை நம்ம அழிச்சு போடலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுமா? கவனித்து போடுங்க. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும், நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது. அப்போ யாரெல்லாம் அவயங்களை அழிக்கலையோ, யாரெல்லாம் கண் போன போக்கில் கால் போன போக்கில் போயிட்டே இருக்கிறாங்களோ அவங்க மேலே தேவ கோபாக்கினை வரும். ஏன்னா அவங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்போ கீழ்ப்படிதல் எப்படிங்க வரும்? கிறிஸ்துக்குள்ளே மறித்து எழுந்திருக்கணும். எழுந்து அடுத்த ஒரு வேலை இருக்குது நமக்கு. இந்த உலகத்தில் சாத்தான் இருக்கிறான், நம்மள்கிட்ட இன்னும் மாம்சம் பலவீனம் இருக்குது. அப்போ சோதனை என்ன செய்யுதுன்னா, உலகத்துலேருந்து வரும்பொழுது நம்ம சோதனைக்கு உட்பட்டு போகாமல் ஜெயித்தோன்னா கீழ்ப்படிதல் வருது. நான் சோதனைக்கு உட்பட்டு போயிட்டேன் அப்படின்னா கீழ்ப்படியாமை வருகிறது. அப்போ எப்படி கீழ்ப்படிதல் வருது? நம்ம சரீர அவயங்களுக்கு சொல்படி கேட்காம ஆவியான ஒரு பேச்சை கேட்டு போனோம்னா கீழ்ப்படிதல் வருதுங்க. கீழ்ப்படியலைன்னா கீழ்ப்படியாமின் பிள்ளையாக மாறிடுறேன். இப்போ நான் எனக்கு தேவ கோபாக்கினை தாங்க வரும். இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த புதிதாக்கப்படுதல் எப்படி? மனசு புதிதாக்கப்படுது. மனசு எப்படி புதிதாக்கப்படுதுன்னா அறிவுனால புதிதாக்கப்படுது. அப்போ இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதே மாதிரி விஷயம் வேற எங்கே வருது அப்படின்னு பாருங்க. என்ன இந்த வார்த்தை தரித்து கொண்டீர்களே, புதிய மனுஷன் பழைய மனுஷன் களைந்து போட்டு, இந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சுக்கோங்க. என்ன அப்புறம் நிறைய தவறுகள்லாம் சொன்னார் பார்த்தீங்களா? அசுத்தம், துரிச்சை, இதெல்லாம் பொய் பேசாதீங்க. இதே மாதிரி ஒரு அதிகாரம் இருக்குதுங்க. அது எங்கே தெரியுங்களா? எபேசியர் 4. எபேசியர் 4ல் இங்கே சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் வருது. அங்கே எப்படி புதிதாக்கப்படணும் அப்படின்ற விஷயம் அங்கே வருது. இங்கே அறிவினால் புதிதாக்கப்படணும்னு வருது இல்லையா? அங்கே எப்படி புதிதாக்கப்படணும் அப்படின்றது பார்க்கலாமா? எபேசியர் 4:21 முதல் 26 பாருங்க. படிக்க படிக்க கொலோசியரில் வந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டே வாங்க. 4:20 வாசிக்கிறேன். நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு. முந்தினன்ற வார்த்தை எங்கேயாவது வந்துச்சா? கொலோசியர் எத்தனை வசனம் போடுங்க, வந்துச்சு. பழைய மனுஷன்ற வார்த்தை வந்துச்சா? வந்துச்சு, வசனம் போடுங்க. களைந்து போட்டுன்ற வார்த்தை வந்துச்சா? வசனம் போடுங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, புதிதான அப்படின்ற விஷயங்க வந்துச்சா? 4வது அதையும் போடுங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, சாயல் அப்படின்ற வார்த்தை வந்துச்சா? போடுங்க, வந்துச்சு. சிருஷ்டிக்கப்பட்டன்ற வார்த்தை வந்துச்சா? போடுங்க. புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே, புதிய மனுஷன்ற வார்த்தை வந்துச்சா? வந்துச்சு, கமெண்ட்ஸ்ல போடுங்க. தரித்து கொள்ளுங்கள். சரிங்களா? இப்ப பாருங்க, அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்துன்ற வார்த்தை வந்துச்சா? பொய்ன்ற வார்த்தை வந்துச்சா? அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அப்புறம் 26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம்ன்ற வார்த்தை வந்துச்சா? அங்க கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் என்னென்னலாம் சொன்னாரோ அத்தனை இங்க சொல்றாரு. இப்ப அங்க எப்படி சொல்றாரு? நீங்க அறிவிலே புதுப்படையுங்கள் அப்படின்னு சொன்னாரா? இப்ப இங்க சொல்றாரு. இப்ப அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். வசனம் 23 பாருங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்ப இந்த புதிதான ஆவி வருது பாருங்க, அதுதாங்க அறிவில புதுப்பிக்கப்படுது. அந்த புதிதான ஆவினா என்ன? ஒரு அறிவு நமக்கு கிடைக்கிறதுங்க. ஒரு புதிய அறிவு நமக்கு கிடைக்குது. அந்த புதிய அறிவு என்பது என்ன? தீத்து 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் இங்க திரும்பவும் சொல்றாரு. ஏனெனில் 3:3ங்க. ஏனெனில்
முற்காலத்தில் நாமும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்னு சொன்னால் இப்படி தான் இருந்தோம். இப்போ நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதினாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ நம் முற்காலத்தில் இப்படி இருந்தோம், நம்மை ரட்சித்தார். மறு ஜென்மத்தை கொடுத்து நம்மை ரட்சித்தார், புதிதாக்குதலை கொடுத்து ரட்சித்தார். ஆனால் என்ன பிரசன்னமாச்சா? பைபிள் சொல்லுது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமாச்சு. அப்ப என்ன அறிவு கிடைச்சா? எனக்கு புதிதான ஆவி கிடைக்குது. என்ன அறிவு? மனுஷர் மேல் உள்ள அன்பு, இரட்சகருடைய தயவு, நாலேஜ் அபவுட் கைண்ட்னஸ், நாலேஜ் அபவுட் இஸ் லவ். அப்ப எப்படி அவர் அன்பு கூறுறாரு, எப்படி அவர் இன்னும் எனக்கு ரொம்ப கனிவாக இருக்கிறாரு, எப்படி அவர் பொறுமையாக இருக்கிறாரு. இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நான் பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரிச்சுக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? யோசிங்க. ஒரு விவசாயி, ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு விவசாயி இடத்த வாங்குறாரு. இடம் வாங்கின உடனே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுறாரு. இப்போ எல்லாம் குப்பை கூளை எல்லாம் முள் எல்லாமே கிடந்துச்சு. எல்லாத்தையும் இந்த விவசாயி சுத்தம் பண்ணிட்டார். இப்போ மீண்டும் முள் முளைக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? விவசாயி, நீங்கள் தாங்க விவசாயி, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். மீண்டும் முள் புதரும் முளைச்சிடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய, விதைக்க வேண்டிய நல்ல விதைகளை விதைச்சாங்கன்னு சொன்னால், நல்ல செடிகளையும் நல்ல மரக்கன்றுகளையும் நட்டினாங்கன்னு சொன்னால், நீங்கள் நல்ல விஷயத்தை பராமரிக்க அங்கே முள் வரும், முள் அண்டும் புதர் உருவாகும், வராதுங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய பாவ சரீரம் நம்முடைய பாவத்துக்கு அடுத்த காரியத்தில் போகாமல் இருக்கணும்னா நீங்கள் நல்ல விஷயத்தை படிங்க. எப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும், அந்த அறிவில் நீங்கள் புதுப்பிப்படைங்க. உங்களுக்கு புரியுதா? உங்கள் வளர்ச்சியில் அடுத்து 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 தேவன் உங்களுக்கு கொடுக்குற வெளிச்சத்தில் முன்னேறி போயிட்டே இருங்க. அப்போ நம்ம தாராளமாக என்ன செஞ்சிடலான்னா நம்ம ஜெயிச்சிடலாம். இதை தாங்க பாடத்திலையும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பு வாங்கிட்டான், அதோடு அவன் வேலை முடியல. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சோதனை என்பது உண்டு. கிறிஸ்துவுக்கு சோதனை வந்துச்சா உங்களுக்கும் சோதனை உண்டு. அவன் கையை கட்டிட்டு சும்மா உட்கார்றவன் கிடையாதுங்க. அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் அவன் வேலை செய்வான். இதை தான் தீர்க்கதரிசனாவி சொல்லுது பாருங்க. ரொம்ப அழகாக என்ன செய்யுது சொன்னால் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. தேவ ஆவியானவர் மனதையும் இருதயத்தையும் கட்டுப்படுத்தும் போது மனமாற்றம் அடைந்த ஆத்மா புதிய பாடலை பாடுகிறது. தன் அனுபவத்தில் தேவ வாக்குறுதி நிறைவேறி இருப்பதையும், தன் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதையும், தன் பாவம் மூடப்பட்டதையும் அந்த ஆத்மா உணர்வதே அதற்கு காரணம். என்ன? தேவனுடைய தெய்வீக பிரமாணத்தை மீறுவதிலிருந்து அவர் மனம் மாறினார். கவனிச்சிங்களா? மனம் மாற்றம் என்ன? தேவனுடைய பிரமாணத்தை மீறுவதிலிருந்து அவர் மனம் மாறினார். மனிதனை நீதிமானாக்குவதற்காக மரித்த கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தார். விசுவாசனால் நீதிமானாக்கப்பட்டபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானம் பெற்றார். இப்ப கவனிங்க. இத்தகைய அனுபவத்தை பெற்றிருக்கிற கிறிஸ்தவர் அவர் தனக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதை திருப்தி அடைய வேண்டும் என்று தன் கைகளை கட்டி கொண்டு இருக்க மாட்டார். ஆவிக்குரிய ராஜ்யத்திற்குள் செல்ல தீர்மானமாக இருப்பார். பாவ மன்னிப்பை பெற்றவர், நீதிமானம் வாங்கினவர் கையை கட்டி சும்மா இருக்க மாட்டாராம். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு திருப்தியா உட்கார்ந்துருக்க மாட்டார். அவர் என்னமோ செய்வார், தீர்மானமா இருப்பார். இப்ப அந்த அந்த அந்தகார ராஜ்யத்தின் வல்லமைகள் ஊக்குவிக்கிற புதுப்பிக்கப்படாத இயல்பின் ஆற்றங்களும் வெறி உணர்ச்சிகளும் தனக்கு எதிராக அணிவகுத்து நிற்பதை காண்பார். தினமும் தீமையுடன் போராடுவதற்கு தினமும் தன் அர்ப்பணிப்பை அவர் புதுப்பிக்க வேண்டும். பழைய பழக்க வழக்கங்களும் தவறான பரம்பரை இயல்புகளும் ஆதிக்கம் செலுத்தும் முயலும் இவற்றுக்கு எதிராக வெற்றி பெற கிறிஸ்துவின் பலத்தால் போராடி எப்போதும் தன்னை பாதுகாக்க வேண்டும். ஒரு வேலை இருக்குதா? அந்த வேலை என்ன? அந்த வேலை தான் பாவ மன்னிப்பு வாங்கின உடனே பத்தாதுப்பா, அவரு எப்படி பரம்பரை குணம் திரும்பி நமக்குள்ள வர ட்ரை பண்ணுது, உஷாரா இருப்பார். ஐயோ, அந்த பரம்பரை குணத்தின்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை காத்து கொள்வார்.
அவர் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்பை அவர் புதிதாக்குவார். இப்படி உண்மையிலேயே ஒரு போர் உங்களுக்குள்ள நடக்குது. அந்த போர்ல நீங்க நல்ல ஒரு போராளியா இருக்கிறீங்களா? அந்த மாதிரி நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்களா? ஆக முதல்ல ஒரு விஷயம் பார்த்தோம். பரலோக சிந்தை உள்ளவன் யாரு? மேலானவளை தேடுறவன் அவன் தான் பரலோக சிந்தை உள்ளவன். அவன் உயிர்த்திருப்பான். இப்ப உயிர்க்கணும்னு சொன்னா சாகாம வீட்டில் முடியுமா? முடியாது. எதை சாகடிக்கிறது? மாம்ச சரீரம் சாகடிக்கிறது. எப்படி சாகடிக்கிறது? ஆவினாலே சாகடிக்கிறது. அப்ப நம்ம மறிக்காம நம்ம இட முடியாது. நம்மளுடைய அவயங்களை நாம் என்ன செய்யணும்? மரணத்துக்கு உட்படுத்த வேண்டும். நம்முடைய அவயங்களை நாம் ஆளுகை செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பழைய வாழ்க்கை இப்படி இருக்குது, புது வாழ்க்கை இப்படி இருக்குது. எப்படி புது வாழ்க்கை வரும்? நீங்கள் அறிவிலே புதுப்பிக்கடைய வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். மன்னிப்பும் அறிவிலே. என்ன அறிவில்? அவருடைய அன்பு, அவருடைய தயவை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் புதிய மனுஷனாக மாறுவீங்க. இப்படி புதிய மனுஷனாக நீங்கள் மாறுறீங்கன்னு சொன்னால் அப்போ எப்பேற்பட்ட குணம் இருக்கும்? பழைய மனுஷனுக்கு ஒரு 5 குணம் அல்ல 6 குணம் படித்தோமே. புதிய மனுஷனுடைய குணம் என்ன? வாங்க வாசிச்சு முடிக்கலாமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 11 பாருங்க. அதிலே கிரேக்கர் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவர் என்றும் விருத்தனம் இல்லாதவர் என்றும் இல்லை, புறஜாதியர் என்றும் புறதேசத்தான் ஒன்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லோருமா இருக்கிறார். ஏன் இந்த பாயிண்ட போடுறாரு? அப்ப அங்க பிரிவினை இல்லைன்னு சொல்ல வர்றாரு. ஏன் அப்படி சொல்ல வரணும்? கொஞ்சம் கவனிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்ப எவன் ஒருத்தன் புது மனுஷனை தரிச்சுக்கிட்டானோ, எவன் ஒருத்தன் அன்பையும் எவன் ஒருத்தன் தயவையும் புரிந்து கொண்டானோ அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? உருக்கமான இரக்கம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, தயவா இருப்பான், தாழ்மையா இருப்பான், சாந்தமா இருப்பான், பொறுமையா இருப்பான், ஒருத்தரை ஒருத்தர் தாங்குவான், ஒருத்தருடைய ஒருத்தர் பாவத்தை மன்னிப்பான். எல்லாவற்றுக்கும் மேல பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்வான். ஏன் இதை சொல்றாரு? 2ஆம் அதிகாரம் வசனம் 2 பாருங்க. அவருடைய இருதயங்களில் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு. ஏன்னா தவறான உபதேசம் உள்ள பிரிவினை உண்டாக்கிருச்சு. நாங்கள்லாம் யூதர்கள், நீங்கள்லாம் புறஜாதிகள், இப்படின்னு பிரிவினை உண்டாக்கிருச்சு. கிறிஸ்து அவருடைய சத்தியம் புது மனுஷனா மாத்துது. அந்த புது மனுஷன்ல வேற்றுமை இல்லை, நிறம் வேற்றுமை இல்லை, இனம் வேற்றுமை இல்லை, தேச வேற்றுமை இல்லை. நீ ஆர்சிபி, நான் சிஎஸ்கே, அந்த வேற்றுமை எல்லாம் இல்லை. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அவன் இரக்கம், தயவு, தாழ்மை, சாந்த குணம், பொறுமை எல்லாத்தையும் உடையவனாக இருப்பான். எல்லாவற்றுக்கு எத்தனை குணம் வருது? கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. இப்போ வசனம் 15, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். என்னவா? தேவ சமாதானம் இருதயத்தை ஆழக்கடவது. அடுத்தது சொல்றாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. தேவ சமாதானம் வாசமாய் இருக்கணும். அடுத்தது தேவனுடைய வசனம் வாசமாய் இருக்க வேண்டும். அப்ப புது மனுஷனா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தோம். அவங்க மனசுல எது ஆளுகை செய்யும்? தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். அதுக்கப்புறம் தேவனுடைய வசனம் ஆளுகை செய்யும். The word of God will dwell among them richly. அவ்வளவு பொக்கிஷமாக அவர்களுக்குள்ள என்ன செய்யும் சொன்னா அது வாசம் செய்யும். ஏன்னா அவங்க அறிவில் புதுப்பிக்கப்படுறாங்க இல்லையா? அதுதான். இப்போ கவனிங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ தேவ சமாதானம் மனசில் வருது, தேவனுடைய வார்த்தை மனசில் வருது. அப்புறம் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு தங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. என்ன செய்வாங்களாம்? புதுப்பிக்கப்பட்டவங்க சமாதானத்தோடு இருப்பாங்க. வசனம் மனசில் தங்கும் அவங்களுக்கு.
அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டு பாடுவாங்க. பாட்டு எங்கே பாடுறாங்க? இருதயத்தில் பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க? கர்த்தரை பக்தியுடன் பாடி, சும்மா இல்லைங்க, பக்தியுடன் பாடுறாங்க. என்னத்தை பாடுறாங்க? சங்கீதம், கீர்த்தனை, ஞானப்பாட்டு. சங்கீதம் பழைய ஏற்பாட்டு, கீர்த்தனைகள் அது புதிய ஏற்பாட்டு விஷயங்கள், அப்புறம் ஞானப்பாட்டு. என்ன அப்போ பாட்டு இருதயத்தில் பாடிட்டே இருக்கிறாங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் போதிக்கிறாங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட தேவ சமாதானம் அவங்களுக்குள்ள காணப்படுது. சமாதானம் தானே சபை ஒற்றுமையாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. வசனம் 17 வாசித்து முடிக்கலாம். வார்த்தைகளினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலைமையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ 4 விஷயம் பார்த்தோங்க. 1, மேலானவர்களை நாடுகின்ற சிந்தை. எப்படி? உயிர் தாத்தா மனசு மேலானவர்களை தேடுது. சரியா? 2வது, பூமிக்கு அடுத்த காரியங்களை, பூமியின் சிந்தையை அழித்தல். எதை அழித்தல்? சரீரத்தை, அவயத்தை ஆவினாலே அழிக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். சரி, எப்படி பழசுலேருந்து புதுசு வர்றது? அவருடைய அறிவினால, ரினியூடு இந்த நாலேஜ், அவருடைய அறிவினால புதுப்பிக்கப்படணும். என்ன அறிவுங்க? அன்பும் அங்கே தயவு, அதை புரிஞ்சுக்கிறது, ரட்சகரின் அன்பை, பாசத்தை புரிஞ்சு கொள்ளும் பொழுதுங்க நம்ம புதுப்பிக்கப்படுகிறோம். அப்போ பழைய மனுஷனுக்குரிய வாழ்க்கை இது, புது மனுஷனுக்குரிய வாழ்க்கை இது. இன்னைக்கு புது மனுஷனுக்குள்ள இந்த பழைய மனுஷன் இருக்கிறதா? கிடையாதுங்க, கிடையாதுங்க. ஒன்று பழைய மனுஷன், இல்லைன்னா புது மனுஷங்க. அது அது அதை தரிச்சு போட்டுரு, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றார். பழைய புருஷன் வேற, புது புருஷன் வேற, சம்மந்தப்படுத்தாத அப்படின்றார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க யோசிங்க. அப்போ உங்கள் மனசு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அந்த பொக்கிஷத்தை தேடிட்டே இருக்குதா? உங்கள் பொக்கிஷம் உண்மையிலே பரலோகத்தில் இருக்கிறதா? யோசிங்க. நீங்கள் ஆவியினாலே சரீரத்தை அவயத்தின் கிரியைகளை அழிச்சு போடுறீங்களா? ஆளுகை செய்கிறீங்களா? யோசிச்சுக்கோங்க. நீங்களுடைய அன்பினாலே நீங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களா? ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பித்து கொண்டே இருக்கிறீங்களா? யோசிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெயம் பெறுறீங்களா? யோசிங்க. பழைய மனுஷனை களைஞ்சு போட்டு புது மனுஷனுக்குரிய அந்த குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக அப்படியே இருக்கிறதா? யோசிங்க. சரிங்களா? ஆக உரியா, அவன் மனசு எங்கெங்க இருந்துச்சு? அவன் அரண்மனையில் இருந்தாலும் அவன் மனசு அங்கே தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்களோ, உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே இருந்துச்சுங்க. சரீரம் இங்கே இருக்குது, ஆனால் மனசு அங்கே இருக்குதுங்க. அப்போ உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதோ, கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே உங்கள் மனசு இருக்குதா? அல்லது பூலோகத்துக்கு எடுத்த காரியத்தில் இருக்குதா? நம்ம கிறிஸ்துவுடன் கூட மரித்தோமானால் நம்ம உயிர் தெழுந்திருப்போம். சரிங்களா? உங்கள் பொக்கிஷம் அந்த பொக்கிஷமாக மாறும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறவர்களாக இருப்போம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பிதாவே, கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தினுடைய பொக்கிஷங்களை புரிந்து கொள்வதற்காக கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி தகப்பனே. எங்கள் மனம் ஆண்டவரே கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கய்யா. எங்கள் பாவ சரீரத்தை நாங்கள் ஒடுக்க, நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்திடணும். ஆண்டவரே, அன்பென்ற சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள, அதனால் நாங்கள் புதுப்பிக்கப்பட உதவி செய்யுங்கய்யா. எங்கள் வாழ்க்கை புதிய மனுஷனுக்குரிய வாழ்க்கையாக இருக்க, பிரிவினைகளை எல்லாம் ஜெயம் பெற வைக்க உதவி செய்யப்பா. ஆண்டவரே, நீர் தாமே எங்களுக்கு உயிர்த்தெழுதல் உள்ள ஒரு வாழ்க்கை தாங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.